What are the methods of accounting? There are two types of accounting. One is single entry system, another one is double entry system. Single entry system. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை வந்து இன்கம்ப்ளீட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அன்சைன்டிஃபிக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அக்யூரசி இல்லாதது அப்படிங்கிறாங்க. இதில் ட்ரையல் பேலன்ஸ் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மெத்தடில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் இந்த புக்கு வந்து ஒரு அக்யூரஸியான கரெக்டான அக்கௌண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கேஷ் புக்கும் பர்சனல் லெட்ஜர் ஒன்லி இதை மெயின்டைன் பண்ண முடியும். ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் மட்டும் இதில் மெயின்டைன் பண்ணலாம். குட்ஸ் சோல்ட் ஆன் கிரெடிட் ரெக்கார்டட் ஒன்லி இன் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர் கன்சர்ன். அதாவது கஸ்டமருக்கு வந்து குட்ஸை வந்து கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணுறது மட்டும்தான் இதில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒன் மே ஃபைண்ட் அவுட் அக்கௌண்ட் ரிலேட்டிங் டு த ஃபிக்ஸட் அசெட், பர்ச்சேஸ், சேல்ஸ், எக்ஸ்பென்சஸ், இன்கம் எக்ஸெட்ரா. இதில் வந்து இதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. எல்லா ரெக்கார்ட்ஸும் எதை பேஸ் பண்ணி இதில் டிரான்சாக்ஷன் போடுறாங்கன்னா வவுச்சரை பேஸ் பண்ணி தான் டிரான்சாக்ஷன் போடுறாங்க. டபுள் அக்கௌண்ட் சிஸ்டம். அக்கார்டிங் டு தி சிஸ்டம், எவரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் காட் எ டூ-ஃபோல்ட் ஆஸ்பெக்ட். ஒன் இஸ் பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட் ஆர் இன்கமிங் ஆஸ்பெக்ட், அண்ட் அதர் ஒன் பெனிஃபிட் கிவிங் ஆஸ்பெக்ட் ஆர் அவுட் கோயிங் ஆஸ்பெக்ட். அதாவது டபுள் அக்கௌண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரெண்டு ஆஸ்பெக்ட் உண்டு. ஒன்று டெபிட் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட் பெறுவது பற்றியும், இன்னொன்று வந்து பெனிஃபிட் கிவிங் ஆஸ்பெக்ட் தருவது பற்றியும். அதாவது பெறுவது வந்து இன்கமிங்லையும் தருவது வந்து அவுட் கோயிங்லேயும் இருக்கும். செகண்ட், த பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட் இஸ் செட் டு பி டெபிட் அண்ட் த பெனிஃபிட் கிவிங் ஆஸ்பெக்ட் இட் செட் டு பி த கிரெடிட். அதாவது பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட் பெறுவது வந்து எதில் பண்ணுவோம்னா டெபிட் பண்ணுவோம். அதே என்ன கிவிங் கொடுப்பதை என்ன செய்வோம் அப்படின்னா கிரெடிட் பண்ணுவோம். த பேலன்ஸ் ஷீட் கேன் பி ப்ரிப்பேர்ட் வித் த அசெட் ஆன் த அசெட்ஸ் ஆன் திஸ் ரைட் சைட் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆன் த லெஃப்ட் சைட். பேலன்ஸ் ஷீட் வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அசெட்டெல்லாம் அசெட் சைடில் போடுவோம், அது ரைட் சைடில் இருக்கும். லயபிலிட்டிஸை வந்து லெஃப்ட் சைடில் போடுவோம். அண்டர் தி சிஸ்டம் இஸ் a டெபிட் ஹேஸ் கரஸ்பாண்டிங் கிரெடிட். ஒவ்வொரு டெபிட்டுக்கும் ஈக்குவலான கிரெடிட் ஆஸ்பெக்ட் இதில் வந்து நம்ம கிரெடிட் என்ட்ரி நம்ம இதில் வந்து பதியணும். இதுதான் டபுள் அக்கௌண்ட் சிஸ்டம். செகண்ட் கொஸ்டின், வாட் அட்வான்டேஜஸ், மெரிட்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷன் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்ட்டோட நன்மைகள் தீமைகள் பற்றி நம்ம இந்த கொஸ்டினில் பார்க்குறோம். The advantage of accounting are as follows. நன்மைகள் வந்து கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளன. First, accounting helps to maintain the records in the systematic manner. அக்கௌண்ட்ஸ் பதிவுகளை முறையாக பராமரிக்க உதவுகிறது. Accounting provide the permanent and reliable record. கணக்கியல் நிரந்தரம் மற்றும் நம்பகமான பதிவை வழங்குகிறது. Accounting helps to verify the arithmetically accuracy of accounts. கணக்குகளின் எண்கணித துல்லியத்தை சரிபார்க்க கணக்கியல் உதவுகிறது. அக்கவுண்டிங் ஹெல்ப்ஸ் டு அசர்டைன் த ஃபினான்சியல் பொசிஷன் ஆன் எனி கிவன் டேட். கொடுக்கப்பட்ட எந்த தேதியிலும் நிதிநிலையை கண்டறிய கணக்கியல் உதவுகிறது. அக்கவுண்டிங் ஹெல்ப்ஸ் டு கம்பேர் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் வித் அதர் பிஸ்னஸ். கணக்கியல் என்பது ஒரு வணிகத்தின் செயல்திறனை மற்ற வணிகங்களுடன் ஒப்பிட உதவுகிறது. முடிவெடுப்பதிலும் கணக்கியல் உதவுகிறது. அக்கவுண்டிங் ஹெல்ப்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங். அக்கவுண்டிங் ஹெல்ப்ஸ் டு ரீசால்வ் த டாக்ஸ் ப்ராப்ளம். வரி சிக்கல்களை தீர்க்க கணக்கியல் உதவுகிறது. அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஆஸ் எவிடன்ஸ். கணக்கியல் வணிகத்தின் பதிவுகளை ஆதாரமாக முன்வைக்கலாம். அக்கவுண்டிங் ஹெல்ப்ஸ் டு அசர்டைன் த வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ். கணக்கியல் வணிகத்தின் மதிப்பை கண்டறிய உதவுகிறது. அக்கவுண்டிங் இஸ் சப்ஜெக்ட் டு லிமிட்டேஷன். த லிமிட்டேஷன் ஆர் as follows. அக்கவுண்டிங் டஸ் நாட் ரெக்கார்ட் நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன். கணக்கியல் பணமற்ற பரிவர்த்தனைகளை பதிவு செய்யாது. அசர்டைன் இஸ் சப்ஜெக்ட் டு த ஃப்ராட் அண்ட் எரர். உச்சரிப்பு மோசடி மற்றும் பிழைகளுக்கு உட்பட்டது.
Accounting use the historical cost of measures asset which fail to accounts for change in value over time. கணக்கியல் சொத்துக்களை வரலாற்றின் செலவை பயன்படுத்துகிறது. இது காலப்போக்கில் மதிப்புகளை ஏற்படும் மாற்றங்களை கணக்கிட தவறிவிடுகிறது. Accounting does not provide the information about the opportunity cost. வாய்ப்பு செலவுகள் பற்றிய தகவல்களை கணக்கியல் வழங்குவதில்லை. Third big question, what are the branches of accounting? Accounting can be classified into financial accounting, cost accounting, management accounting, social responsibility accounting, human resource accounting. இவ்வாறாக அக்கௌண்டிங்கை நம்ம வகைப்படுத்தலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபினான்சியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது தமிழில் நிதி கணக்கியல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபினான்சியல் டிரான்சாக்ஷனை தயாரிக்கிறதுக்கு இது பயன்படுது. இது ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே ஒரு கம்பெனியோட ஃபினான்சியல் பொசிஷன் என்னங்கிறத நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறது ஃபினான்சியல் அக்கௌண்டிங். செகண்ட் ஒன், காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அசர்டைனிங் அண்ட் கண்ட்ரோலிங் த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். The objective of the cost accounting are to be ascertain cost, control cost, fix the selling price, focus on the cost reductions and evaluate the performance of the decision making. The cost accounting செலவு கணக்கியல் என்று தமிழில் சொல்லுவோம். இது பொருளின் விலையை கண்டறியறதுக்காக இது இந்த காஸ்ட் அக்கௌண்டிங்கை நம்ம பயன்படுத்துகிறோம். Management accounting information is such a way to assist the management in the creation of the policy in the day-to-day operation undertaking. It provides the information to the management to the decision making. The management account management decision making எடுக்கிறதுக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு உதவுது. இது ஒரு கம்பெனியோட ஃபினான்சியல் பொசிஷனை நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக இந்த அக்கௌண்டிங்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். The next, social responsibility accounting. It is mainly concerned with the measurement and disclosure of the cost and benefit of the societies and a result of the operating activities of the business organizations. அதாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அளவிடுறதுக்காக நம்மளுக்கு இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் யூஸ் ஆகுது. Human resource accounting is the process of identifying and reporting the investment made for the human resource of an organization. It is involves the measuring the cost incurred by the business firm to recruit, attract, hire, train and develop the human resource. It is also the measure the economic value of the people to organization. Human resource accounting என்ன சொல்லுன்னா, நம்மளோட ஒரு ஆர்கனைசேஷனில் நம்மளோட உழைப்பை பயன்படுத்துகிறோம். மனிதனுக்கான அக்கௌண்ட்ஸை ஃபோர்த் பிக் கொஸ்டின், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ப்ரிப்பேர்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டோட ஸ்டெப்ஸ் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. The following steps should be prepared as follows. Exclude the all capital receipt and capital payment. Revenue receipt will appear on credit side and revenue expenses on the debit side. அது income and expenditure account. அது income and expenditure accountல capital receiptையும் capital paymentை தவிர revenue incomeயும் revenue expensesையும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இது revenue எக்ஸ்பென்சஸை டெபிட் சைடையும் ரெவன்யூ இன்கம்மை கிரெடிட் சைடையும் போடணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் பேமெண்ட்னா ஒரே ஒரு தடவை செலவு செய்யக்கூடியது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் பேமெண்ட் அப்படிங்கிறது கேபிட்டல் ரெசிப்ட்டுங்கிறது அதாவது ஒரு அசட்டை விற்று அது மூலயமா வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது கேபிட்டல் பேமெண்ட். அப்படியே ஒன் டைம் மட்டும் நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம் கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெவன்யூ ரெசிப்ட்னா கண்டினியூவாக நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கக்கூடியதான் ரெவன்யூ ரெசிப்ட்டு. ரெவன்யூ பேமெண்ட்னா மாதமோ இல்லாட்டி வாரத்துக்கும் டெய்லி நம்ம செலவு பண்ணக்கூடியது ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெவன்யூ ரெசிப்ட்டுக்கு ரெவன்யூ பேமெண்ட்டுக்கு சேலரி, வாட்டர் சார்ஜஸ் இது எல்லாமே சொல்லுவோம். ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபீஸ் ஸ்டூடெண்ட்கிட்டேருந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறது ரெவன்யூ ரெசிப்ட். அதே நேரத்தில் கேபிட்டல் ரெசிப்ட் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் ஒரு பஸ்ஸோ வேனோ இருக்குது, இல்லாட்டி ஒரு அசட்டையோ விற்று வந்துச்சுன்னா அதை கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்வோம். கேபிட்டல் பேமெண்ட்னால்
அந்த ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒன்லி ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ் வந்து கேபிட்டல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Second point, exclude the opening and closing balance of the cash and bank in recipient payment accounts as their balance sheet items. இதில் வந்து எக்ஸ்க்ளூட் ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸை தவிர பாக்கி ரெசிப்டன்ட் பேமெண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். இந்த கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் எங்கே வரும்னா பேலன்ஸ் ஷீட்டில் தான் நம்ம இதை காட்டுவோம். Third point, make all the adjustment relating to prepaid or outstanding expenses, income occurred or receiving in advance provision for the depreciation, etc. Fourth point, take items for the current period. X item relating to the preceding and succeeding periods are to be ignored. Fifth point, exclude the income of the previous period or any income received in advance relating to the future period. அதாவது இன்கம் ஏதாவது ப்ரீவியஸ் பீரியடில் வாங்கியிருந்தோன்னா அது அட்வான்ஸாக நம்ம எடுத்துக்குவோம். அதில் ப்ரொவைட் ஃபார் த அக்கர்ட் இன்கம், ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் ஏர்ன் டூரிங் த கரண்ட் பீரியட் பட் நாட் ரிசீவ்ட். அக்கர்ட் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வருஷத்துக்கு வர வேண்டிய இன்கம் ஆனால் நம்ம வந்து அதை வாங்காமல் இருந்திருப்போம். அது அக்கர்ட்னா சேர்ந்து இருக்கிறது, குவிந்து இருக்கக்கூடிய இன்கம். இது அடுத்த வருஷம் அந்த இன்கம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். அதை வந்து என்ன செய்வோம்னா அது அக்கர்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். Third point, exclude the expenditure either of the preceding period of the succeeding period. Fourth, provide for the expenditure due for the current period but not yet paid. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா கொடுக்க வேண்டியிருக்கா ஆனால் இந்த பீரியடில் இது வரைக்கும் நம்ம கொடுக்காமல் இருக்கிறது தான் நம்ம வந்து provide for the expenditure due for the current period but not yet paid. Ascertain the difference which represent the surplus. இதான் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட ஸ்டெப்ஸ் ஆகும். டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ரெசிப்டன்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஃபிஃப்த்து பிக் கொஸ்டினில் ரெசிப்டன்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெசிப்டன்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இட் இஸ் த ரியல் அக்கௌண்ட், இது ரியல் அக்கௌண்ட் சொல்கிறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நாமினல் அக்கௌண்ட், பெயரளவு கணக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ஒன்லி இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் வரும். ரெசிப்டன்ட் பேமெண்ட்டில் அசட்டும் சேர்ந்து அதில் வரும். இட் இஸ் இன்க்ளூட் த கேபிட்டல் ஆஸ் வெல் அஸ் ரெவன்யூ அக்கௌண்ட். இதில் வந்து கேபிட்டலும் வரும், அத்துடன் ரெவன்யூ ஐட்டமும் இதில் சேர்ந்து வரும். ரெசிப்டன்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் இட் இஸ் இன்க்ளூட் ஒன்லி ரெவன்யூ ஐட்டம், வருமானம் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வரும். தேர்ட், இட் இஸ் ப்ரிப்பேர்ட் வேல்யூ ஆஃப் த கேஷ் புக். இதில் கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். It is started with the opening cash and bank balance and ends with the closing cash and bank balance. There is no opening balance, but it ends with surplus or deficit or the year. இதில் வந்து ரெசிப்டன்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸும் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸும் வந்து இதில் வந்து நம்ம வரும். இதில் வந்து ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் வராது, ஆனால் வந்து சர்ப்ளஸாக ஆர் டெஃபிசிட்டாக பற்றாக்குறையா அப்படிங்கிறத அந்த இயர் எண்டில் வந்து இதில் பார்க்க முடியும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில். இட் இஸ் ப்ரிப்பேர் ஆன் த பேசிஸ் ஆஃப் கேஷ் சிஸ்டம் அக்கௌண்டிங். இது வந்து கேஷ் சிஸ்டம் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி வர்றது. இட் இஸ் ப்ரிப்பேர்ட் த பேசிஸ் ஆஃப் த மெர்கண்டைல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். இட் டஸ் நாட் ரெக்கார்ட் ஆன் த கேஷ் ஐட்டம், இட் டஸ் நாட் ரெக்கார்ட் நான் கேஷ் ஐட்டம். இது கேஷ் ஐட்டம் வந்து இதில் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க, இதில் வந்து கேஷ் ஐட்டம் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இட் ஷோ த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் அண்ட் சப்சிக்வெண்ட் இயர் இஃப் கேஷ் ரிசீவ்ட் இன் கரண்ட் இயர் இட் செல்ஃப். அதாவது இதில் வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சப்சிக்வெண்ட் இயரோட ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் வந்து இதில் வந்து வெளிப்படும், தெரிஞ்சிக்க முடியும். இதில் கரண்ட் இயரோட கேஷ் ரிசீவ்டும் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இட் ஷோ ஒன்லி இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கரண்ட் இயர். இதில் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வந்து கரண்ட் இயரோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும்.
ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் இஸ் நாட் த நெசசரி. இதில் வந்து இப்போ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் இஸ் நெசசரி. இல்லை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து நெசசரி. சிக்ஸ்த் பிக் கொஸ்டின், ஃபீச்சர்ஸ் ஆஃப் த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். அந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தோட ஃபீச்சர்ஸ் இயல்புகள் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. சூட்டபிள் ஒன்லி ஃபார் த சோல் ட்ரேடர் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். செகண்ட், ரெக்கார்ட்ஸ் த பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். Lack of uniformity, dependence on original vouchers, the profit only estimate, true financial position cannot be ascertained. இதில் வந்து சோல் ட்ரேடர் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு வந்து இது ஷூட் ஆகும். இது இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இல்லை பர்சனல் அக்கௌண்ட் கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும் இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இது யூனிஃபார்மிட்டியான அக்கௌண்ட்ஸ் கிடையாது. இதை வவுச்சரை பேஸ் பண்ணி தான், இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதில் வந்து ப்ராஃபிட் ஒன்லி இது எஸ்டிமேட். ட்ரூ ஃபினான்சியல் எஸ்டம் கேன் நாட் பி அசர்டன். உண்மையான ஃபினான்சியல் பொசிஷனை வந்து கண்டுபிடிக்கிறது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து கொஞ்சம் கடினமானது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், சூட்டபிள் ஒன்லி ஃபார் த சோல் ட்ரேடர் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் த சூட்டபிள் ஒன்லி ஃபார் த சோல் ட்ரேடர் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். Companies cannot keep the book under the single entry systems because the companies does not accept the such types of the bookkeepings. Second, records of the personal account and cash transaction. இதில் only personal account மட்டும்தான், personal account தான் நம்ம இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதில் cash transaction வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். It will not be take into the consideration of the real and nominal account. A business transaction are mixed with the personal transaction of the proprietor. Owner oda business transaction la வந்து personal transaction வந்து mix பண்ணி இதில் வரும். Lack of uniformity. There is no uniformity rules. இதுக்கான கரெக்டான ரூல்ஸ் கிடையாது. Maintain the accounts under the single entry system. Hence it lacks. Uniformity is the mere adjust of the double entry system according to the convenience of the individuals. Uniformity. Third, lack of uniformity. There is no uniformity of rules. They maintain the accounting under the single entry system, hence it lacks. இதில் வந்து யூனிஃபார்மிட்டியாக இருக்காது. இது ரூல்ஸு, இதை மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது யூனிஃபார்மிட்டியாக இல்லாமல் இருக்கும். தி யூனிஃபார்மிட்டி இஸ் த மேர் அட்ஜஸ்ட்மெண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் according to the convenience of the individuals. Fourth, depends on original voucher. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ஒரிஜினல் வவுச்சர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ப்ராஃபிட் ஒன்லி எஸ்டிமேட். த ப்ராஃபிட் derived under the system only on estimate. True financial position cannot be ascertained. Under the system, nominal and real account are not taken into the account. Therefore, the balance sheet cannot be prepared in order. இதில் வந்து நாமினல் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட்டும் இதில் வந்து எடுத்துகிட்டு வர மாட்டோம். அதனால் பேலன்ஸ் ஷீட்டை வந்து இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் கரெக்டான ஃபினான்சியல் பொசிஷனை சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து நம்ம பார்க்க முடியாது. செவன்த், லிமிட்டேஷன் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தோட லிமிட்டேஷன், அதாவது தீமைகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு, இன்கம்ப்ளீட் அண்ட் அன்சைன்டிஃபிக் மெத்தட். செகண்ட், ட்ரையல் பேலன்ஸ் cannot be prepared. Lack of arithmetical accuracy. Performance of the business cannot be ascertained. The true financial position cannot be ascertained. Fraud and errors. Comparison cannot be made. Uncertainable to tax authorities. One, incomplete and unscientific method. In single entry system வந்து unscientific method, incomplete method அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக இந்த மெத்தட் இருக்காது. இதில் வந்து நம்ம என்ன செய்வோம்னா, இன்கம்ப்ளீட் மெத்தட்னு ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் வந்து இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். ட்ரையல் பேலன்ஸ் cannot be prepared. இந்த மெத்தடில் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோன்னா ட்ரையல் பேலன்ஸை வந்து நம்ம வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் இது அரித்மெட்டிக்கலி அக்யூரஸியான புக்ஸு மெத்தட் கிடையாது. இது கரெக்டான ஃபினான்சியல் பொசிஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. லேக் ஆஃப் அரித்மெட்டிக்கலி அக்யூரஸி. இட் இஸ் நாட் த ப்ரிப்பேர்ட் ஆன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த டெபிட் அண்ட் கிரெடிட் under the system. The trial balance cannot be prepared to check the arithmetic accuracy of the book of account. இதில் வந்து
டெபிட் அண்ட் கிரெடிட்டை வந்து இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் டெபிட் அண்ட் கிரெடிட்டில் வந்து lack of arithmetically accuracy, it is not prepared on the principles of the debit and credit. இதில் வந்து arithmetically accuracy வந்து இதில் வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து பிரின்சிபல்ஸ் இந்த இதில் வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. டெபிட்டும் கிரெடிட்டும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ட்ரையல் பேலன்ஸ் cannot be prepared. The performance of the business cannot be ascertained. பிஸ்னஸை வந்து பிஸ்னஸோட பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம இதில் வந்து யூகிக்க முடியாது. The true financial position cannot be ascertained. Under the single entry system, only cash book will be maintained. It does not maintain the real account and therefore it is not reveal the true financial position of the business. இதில் வந்து கேஷ் புக் மட்டும்தான் இதில் மெயின்டைன் பண்ண முடியும். இது ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷனில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது, யூகிக்க முடியாது. அதனால் இது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ஒரு இட் இஸ் நாட் அன் அர்த்தமெட்டிக்கலி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ராட் அண்ட் எரர், இதில் ஃப்ராட் அண்ட் எரர்ஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதில் நிறையா ஃப்ராட் அண்ட் எரர்ஸை வந்து நம்ம செய்ய முடியும். த கம்பேரிசன் cannot be made. The comparison between current year performance and previous year performance cannot be due to the incomplete information and non-availability of the previous year information. இது வந்து லாஸ்ட் இயரோட பர்ஃபார்மன்ஸையும் கரண்ட் இயரோட பர்ஃபார்மன்ஸையும் நம்ம கரெக்டாக வந்து நம்ம இதில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கிறதுனால இதோட ப்ரீவியஸ் இயர் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம அக்யூரஸியாக கண்டுபிடிச்சி கம்பேரிசன் பண்ண முடியாது. டேக்ஸ் அத்தாரிட்டி டஸ் நாட் அக்செப்ட் த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபார் த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த டேக்ஸஸ். இன்கம் டேக்ஸ் அண்ட் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து அக்கௌண்ட்ஸ் போடுறத வந்து அவங்க வந்து அங்கீகரிக்கல, அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா இதில் வந்து டேக்ஸை வந்து கால்குலேட் பண்ண முடியாது. எய்த் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. த பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ரிப்பேர்டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட். இதை வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சம் லெட்ஜர் அக்கௌண்ட் அண்ட் எஸ்டிமேட்ஸ். It is the statement showing the asset and liabilities equity of the companies. பேலன்ஸ் ஷீட் வந்து அசட் லைபிலிட்டி காண்பிக்கும். அந்த கம்பெனியோட ஈக்விட்டிஸ் என்னாங்கிறது நம்மளுக்கு தெரியப்படுத்தும். இட் ஆஸ் ஷோவிங் த அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் கேபிட்டல் என்டிட்டி த ப்ரிப்ரேஷன் ஆஃப் த பேசிஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் த புக் கீப்பிங். டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். எய்த் பிக் கொஸ்டினில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட், இட் இஸ் ப்ரிப்பேர்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் த பேசிஸ் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட். இது லெட்ஜர் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இட் ப்ரிப்பேர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சம் லெட்ஜர் அக்கௌண்ட் அண்ட் எஸ்டிமேட்ஸ். செகண்ட், இட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஷோவிங் த அசட் அண்ட் liabilities and equities of the company prepared on the basis of the double entry system of the bookkeeping. இது வந்து அசட் அண்ட் liabilities அண்ட் ஈக்விட்டிஸை வந்து இது வெளிப்படுத்தும் பேலன்ஸ் ஷீட்டு. இது ப்ரிப்பேர் பண்ணும்போது டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை யூஸ் பண்ணி புக் கீப்பிங் டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலமாக யூஸ் பண்ணுற ப்ரிப்பேர் ஆன் த பேசிஸ் ஆஃப் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் த புக் கீப்பிங். இட் இஸ் த எஸ்டிமேட் ஷோவிங் த அசட் liabilities and capital of the entity prepare on the basis of the single entry system on bookkeeping. இது வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இட் அசர்டைன் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ். இதில் ஃபினான்ஷியல் பொசிஷனோட பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து யூகிக்க முடியும். டு ஃபைண்ட் அவுட் த ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் கேபிட்டல் ஆஃப் த பிஸ்னஸ். ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் கேபிட்டல் பிஸ்னஸோட கேபிட்டலை வந்து நம்ம இதில் கண்டுபிடிப்போம். It is regard the reliable statement. It is not regard the reliable statement. Since both the aspect of all transactions are duly record, there is no change of missing of the fact. There is the remaining always possibility for missing of the facts because the accounts are incomplete. It is part of the financial statement. It is not part of the financial statement. It is prepared for the specific date. It is prepared either on opening date or closing date.